அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா தமக்கு ஆதரவு அளிக்கும் எம்எல்ஏக்களின் பட்டியலை அளித்திருப்பதால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் சின்னம்மாவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சட்டப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமையை பயன்படுத்தி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கும் பதவி பொறுப்பை ஏற்பதற்கும் பொறுப்பை ஏற்ற கடமையை நிறைவேற்றுங்கள் என்று உத்தரவு போடுவதுதான் கவர்னர் செய்ய வேண்டிய வேலை. அதை செய்யாமல் அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதே நோக்கம் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. Only governor, His Excellency Governor has to act according to the Constitution. We expect him to do his constitutional obligations straight away, right away, immediately, as soon as possible. That's all. What is it to react? She has given a list. Pannirselvam has not given a list. The governor, what is he waiting for? He should immediately ask Shashikala to form to be sworn in. Constitutional position is clear. No drama, dharma, all this your media circus is not the issue. The issue is whether she has got the majority or not. She is given a list. Pannirselvam is not given a list. So automatically she is to be called. I know the Constitution, and this is what the governor has to do. You're only looking at the drama. Center is intervening, somebody else is intervening. The issue is very core, clear, and learn that under the Constitution of India, the governor has to see who is made out of prima facie case for majority. Pannirselvam is not given a list, and therefore he has to call her, swear her in, and ask her to take a vote of confidence. That is the law. ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வருகிறது. தற்காலிக முதலமைச்சராக இருந்தவர் பதவி விலகுகிறார். அந்த கடிதம் ஆளுநரால் ஏற்கப்பட்டு விட்டது. ஆக புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். அதற்காக ஆளுங்கட்சியினர் கூடி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தலைவரை அழைத்து பேசி அவருக்கு உள்ள பெரும்பான்மையை உறுதி செய்து கொண்டு அவரை பதவியேற்க அழைப்பதுதான் ஆளுநரின் ஜனநாயக கடமை, சட்டப்படியான ஒன்றாகும். ஆனால் ஆளுநர் 4 நாட்கள் தாமதப்படுத்தி இங்கே வந்தது என்பது ஆழமான உள்நோக்கம் கொண்டது. இது வேண்டுமென்றே அரசியல் குழப்பத்தை அதிகமாக்குவதற்காகவும் ஆளுநரின் போக்கு அமைந்திருக்கிறது. அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியம் செய்யப்படுகிறது. இதனுடைய விளைவுகள் விபரீதமாகும். தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகப்படி தங்களுக்கு ஒரு ஆட்சியை நிறுவிக்கொள்ள முடியாத நிலையை ஏற்படுத்துகிறார் ஆளுநர். ஆக உடனடியாக பெரும்பான்மை கட்சியின் தலைவரை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது ஆளுநரின் கடமை. தமிழக விவசாயிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க கொண்டிருந்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல்மிகு பொதுச் செயலாளர் மறைந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்களுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் விரைவிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார்கள் என்பதை நான் பணிவன்போடு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற மேன்மைமிகு சின்னம்மா அவர்களை தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு ஆளுநர் அவர்கள் உடனடியாக அழைக்க வேண்டும். இதுவே தார்மீக ரீதியான முடிவு, சட்டப்படியான முடிவு, அரசியல் சட்டப்படி ஆளுநர் அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பசும்பொன் மக்கள் கழகம் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகிற மாண்புமிகு சின்னம்மா அவர்களை ஆளுநர் அவர்கள் பதவியேற்பதற்கு அழைக்க வேண்டும். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் அங்கீகரிக்கிற நடைமுறை. அது நடக்கும். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் விரைவில் மேதகு ஆளுநரால் அவர்களால் அழைக்கப்பட்டு முதல்வராக பொறுப்பேற்பார்கள். சட்டப்படி என்ன நடக்க வேண்டுமோ, அரசியல் சட்டத்திலே என்ன இருக்கிறதோ அதை வைத்து பார்த்தால் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய வழியிலே கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக
பணியாற்றிய சின்னம்மா அவர்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் என்னும் பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. மைய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னரும் முனைப்பாக செயல்பட்டு அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் கையில் இருக்கிறார்களோ அவர்களை பதவியேற்க வைக்குமாறு நாங்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் நேர்மையாக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் விரும்புகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் மேதகு கவர்னர் அவர்களை சந்தித்து தங்களுக்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த பட்டியலை வழங்கியிருக்கின்றார்கள். அதிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தும் கூட ஏன் கவர்னர் சின்னம்மா அவர்களை அழைத்து ஆட்சி அமைக்க அவர்களை அழைக்கவில்லை என்பது இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அதிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதல் கடிதம் பெற்ற மாண்புமிகு சின்னம்மா அவர்களை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விட வேண்டும் என்று மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கிறது. 130 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பட்டியலை சின்னம்மா அவர்கள் கவர்னரிடத்தில் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் உடனடியாக ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். சட்டப்படி இந்திய அரசியல் சட்டப்படி அதுதான் நடந்திருக்க வேண்டும். ஜனநாயக முறைப்படி அதுதான் நடந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் அழைக்கவில்லை என்று சொன்னால் ஜனநாயகம் அதாள பாதாளத்தில் தள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே கவர்னர் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும். இன்றைக்கு உடனடியாக இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அவர்கள் அழைத்து பொறுப்பேற்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஜனநாயகம் படுகுழியில தள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் உருவாக்கப்படும் என்று இன்றைக்கு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதற்கு இடம் தராமல் ஆளுநர் அவர்கள் உடனடியாக ஆட்சி அமைக்க சின்னம்மா அவர்களை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் ஆளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களாலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அது முறையே ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. 5 நாட்கள் முடிகிற இந்த நிலையிலும் கூட மேதகு தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் அவர்கள் இந்த கடிதத்தின் மீது எந்த விதமான முடிவையும் கருத்தையும் தெரிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருவது அரசியல் நோக்கர்களுக்கு தமிழக மக்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளுடைய உணர்வுகளை மதிக்கிற வகையில் ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துகிற வகையில் மேதகு ஆளுநர் அவர்கள் மதிப்பிற்குரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பதுதான் ஒரு ஜனநாயகத்தின் நெறிமுறையாக மரபாக இருக்க முடியும். சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை ஒருமனதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்து 5 நாட்களுக்கு மேலாகிய நிலையில் இந்திய ஜனநாயகத்தை காத்திடுவதற்கு கவர்னர் அவர்களுக்கு இந்திய ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டு மாண்புமிகு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அழைக்க வேண்டும் என்று முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.